ஒரிசா மாநிலத்தில் அப்தல்பூர்ன்ற கிராமத்தில் சில வருஷங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். அப்தல்பூரோட ஊர் எல்லையில் ஒரு கிணறு இருந்தது. அது மக்களால் தெய்வமாக வணங்கப்பட்டு வந்தது. அந்த கிணற்றின் மகத்துவம் என்னன்னா, அது கேட்ட வரத்தை அப்படியே தரும். ஆரம்பத்தில் மக்கள் இதனை பெருசாக நம்பலை. ஆனால் சிலரது பிரார்த்தனை அப்படியே நடந்தது. இந்த விஷயம் எல்லாம் பட்டி தொட்டிகளிலும் பரவிச்சு. பிரச்சனை இல்லாத மனுஷங்கள் தான் இந்த உலகத்தில் இல்லைல்ல. அனைத்து மக்களும் அந்த கிணற்றை நோக்கி நாள்தோறும் படையெடுக்க தொடங்கினாங்க. தங்கள் தங்கள் எதிர்பார்ப்புகளை வரமா அந்த கிணற்றிட்ட கேட்க அவையெல்லாம் அப்படியே நடந்துச்சு. இந்த விஷயத்தை பக்கத்து கிராமத்தில் வசிச்ச அஞ்சனான்ற பெண் கேள்விப்பட்டார். அவளுடைய கணவர் ஒரு அரசு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு வந்தார். ஆனால் அவருக்கு பல வருஷங்களா பதவி உயர்வு தடைப்பட்டுக்கிட்டே வந்தது. இதனால அவரது கணவர் மனம் நொந்தவர். இந்த நிலையில தான் அஞ்சனா வரம் தரும் அந்த மாய கிணறு பற்றி கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு போய் பூஜை செய்ய வந்தா. பூஜையை முடிச்சுட்டு கிணத்துக்கிட்ட தனது கணவருக்கு நல்ல சம்பளத்துல பதவி உயர்வு கிடைக்கணும்னு மனம் நெகிழ வேண்டிக்கிட்டா. பிறகு வீடு திரும்பினா. 2 மாச காலம் மெல்ல நகர்ந்தது. அஞ்சனா தனது அன்றாட வேளையில கிணற்றிட்ட தான் கேட்ட வரத்தையே மறந்துட்டா. ஒரு நாள் மாலை அஞ்சனாவின் கணவன் பாவேஷ் மிகவும் சந்தோஷத்தோட வீடு திரும்பினான். தனக்கு பதவி உயர்வு கிடைச்ச செய்திய மனைவி மற்றும் தம்பி விக்ரம்கிட்ட சொன்னான். வீட்டில் இருந்த எல்லாரும் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த சம்பவம் நிகழ்ந்து சில மாசங்கள் நகர்ந்தது. விக்ரம் ஒரு லாட்டரி டிக்கெட்டை வாங்கினான். அதில் பரிசு விழுந்தால் அவன் 50 லட்சத்துக்கு அதிபதி. ஆனால் விக்ரமுக்கே பரிசு விழும்ன்ற நம்பிக்கையெல்லாம் இல்லை. சரி வாங்கி பார்ப்போமேனு தான் அந்த லாட்டரி டிக்கெட்டை அவன் வாங்கினான். தன்னோட அண்ணி அஞ்சனா கிட்ட ஒரு நாள் தான் வாங்கின அந்த லாட்டரி டிக்கெட்டை பற்றி விக்ரம் பேச்சு வாக்கில் சொன்னான். அப்போ பேசும்போது விக்ரம் அஞ்சனா கிட்ட, அண்ணி, பரிசு விழுந்தா நாம லட்சாதிபதி, ஒரு வீடு, கார், இது மாதிரி எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஆனால் எங்கே பரிசு விழ போது? ஏதாவது அதிசயம் நடந்தால்தான் உண்டு. சாமி வரம் கொடுத்தால் பரிசு கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டான். மைத்துனன் விக்ரம் சொன்ன வரம்ங்கிற அந்த வார்த்தை மட்டும் அஞ்சனாவின் காதுகளில் ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. அப்போதுதான் அவளுக்கு அருகில் இருந்த கிராமத்தில் இருந்த அந்த மாய கிணற்றோட நினைவு வந்தது. உடனே அந்த கிணற்றை நோக்கி ஓடினான். அந்த கிணற்றை அடைஞ்சு அதனை வணங்கினான், பூஜை செஞ்சா. மைத்துனர் விக்ரமுக்கு லாட்டரி டிக்கெட்ல 50 லட்சம் பரிசு விழணும்னு மனம் உருகி வேண்டிக்கிட்டான். மீண்டும் இன்னொரு அதிசயத்தை எதிர்பார்த்து நம்பிக்கையோட வீடு திரும்பினா அஞ்சனா. நாட்கள் மெல்ல நகர ஒரு நாள் மைத்துனன் விக்ரம் சந்தோஷத்தோட அண்ணி அஞ்சனாட்ட ஓடி வந்து, அண்ணி, சந்தோஷமான விஷயம், நாம லட்சாதிபதி ஆகிட்டோம். நாம வாங்கின லாட்டரி டிக்கெட்டுக்கு 50 லட்சம் பரிசு விழுந்திருக்கு என்றான். அப்போது அவர்கள் அனைவரும் சந்தோஷத்துடன் துள்ளி குதித்தார்கள். அன்றைய நாள் முதலாக அந்த கிணறை அஞ்சனா வரம் தரும் கற்பக மரமாக பார்த்தாள். ஆனால் அவளுக்கு தெரியாது அந்த கிணறு தான் அவளது உயிருக்கே யமனாக போகிறதுன்னு. மீண்டும் மீண்டும் சென்று அந்த குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்த கிணற்றை பூஜை செஞ்சுக்கிட்டு வந்தாள் அஞ்சனா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி அவளது வீட்டில் சமைச்சுக்கிட்டு இருந்த சமயம் அவள் பின்னால யாரோ நிற்கிறது போன்ற ஒரு உணர்வை அடைந்தாள் அவள். ஆனால் அவள் திரும்பி பார்த்தப்போ அங்கே யாருமே இல்லை. சரி, எல்லாம் மனப்பிரமைன்னு நினைச்சபடி தன்னோட வேலையை தொடங்கினான். அன்னைக்கு சாயந்தரம் பொழுது இனிமையா போச்சு. எல்லாரும் தூங்க போனாங்க. அஞ்சனா படுக்கையில உறங்கி கொண்டிருக்க அவளது மன எண்ணங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உருவமா ஆச்சு. அந்த கிணற்றை நோக்கி போச்சு. அப்போது அந்த கிணற்றுல விழுந்து அவள் முழுகிற மாதிரி ஒரு உணர்வை அடைஞ்சாள் அஞ்சனா. மூச்சு திணறல் அப்போ உண்மையிலேயே அவளுக்கு ஏற்பட்டது. படுக்கையில இருந்த அஞ்சனா கத்த முயற்சி செஞ்சா. ஆனா அவள் தேகம் முழுசும் தண்ணீருக்குள்ள போயிட்டதால அவளால ஒண்ணும் முடியல. அந்த போராட்டத்துல அஞ்சனா தனது கால்களை வேகமா உதறினா. அவள் படுத்திருந்த கட்டில் வேகமா அசைஞ்சது. அவள் அருகில படுத்திருந்த அவளது கணவன் பாவேஷ் கண் விழிச்சு அஞ்சனாவின் நிலையை பார்த்து திடுக்கிட்டான். அவளை எழுப்பினான். ஆனா அவள் எழும்பவில்லை. அவளுடைய 2 கன்னங்கள்னு ஓங்கி ஓங்கி அரைஞ்சான். மெல்ல சுயநினைவு பெற்றாள் அஞ்சனா. நடந்த விவரங்கள் எல்லாத்தையும் கணவன்கிட்ட சொன்னான். அப்போதுதான் அஞ்சனா தன்னை தானே கவனிச்சா. அவள் உடல்ல இருந்த ஆடைகள் எல்லாம் நனைஞ்சிருந்தது. தான் கிணற்றில் உண்மையிலேயே மூழ்கிட்டோமா, இல்ல நடந்தது எல்லாம் கற்பனையா? கற்பனைன்னா ஆடைகள்லாம் எப்படி நனைஞ்சுது என்ற கேள்வியை அவளே கேட்டுக்கிட்டான். ரொம்ப குழப்பத்துல இருந்தா. அப்போ பாவேஷ் அவளுக்கு ஆறுதல் சொல்லி, நீ ராத்திரி சமயத்துல எப்பவும் போல குளிச்சுட்டு சரியா தொடச்சிக்காம வந்து படுத்திருப்ப, அதனால உறக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடையில இருந்த உனக்கு கனவு வந்திருக்கும்னு ஆறுதல் சொன்னான். ஆனால் அஞ்சனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் எப்பவும் இருக்க ஆரம்பிச்சா.
அஞ்சனாவின் கணவன் பாவேஷ் வேலை விஷயமா வெளியூர் போக வேண்டிய நிர்பந்தம். வர்றதுக்கு ஒரு வாரத்திற்கு மேல ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டான். வீட்டில் அஞ்சனாவும் அவளது மைத்துனன் விக்ரமும் தான் இருந்தாங்க. விக்ரமும் அலுவலகம் போயிட்டான். அஞ்சனா தனிமையில வீட்டில் இருந்தா. அப்போ வீட்டு குழாயில இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. குழாயை மூடுறதுக்கு அஞ்சனா பல முறை முயற்சி பண்ணான். ஆனா அவளால முடியல. குழாயோ மறுபடியும் தானா திறந்துக்குச்சு. அஞ்சனா திடுக்கிட்டா. யாரோ அவளது முடியை பற்றி இழுக்கிறது போல உணர்ந்தா. ஆனால் அது பிரம்மை இல்லை. தர தரவென்று அவளது முடியை பற்றியபடி ஒரு கரும் உருவம் முக்காடு அணிந்து கொண்டு வீடு முழுசும் அவளை கீழே விழச் செய்து இழுத்துட்டு போச்சு. அவளால் அந்த உருவத்தை படுத்த நிலையிலே பார்க்க முடிஞ்சது. பயங்கி தரையிலேயே சாயந்தரம் வர கிடந்தா. அந்த சமயம் மைத்துனன் விக்ரம் வங்கியிலிருந்து லாட்டரியில் தனக்கு கிடைச்ச பணத்தை எடுத்துக்கொண்டு அண்ணிக்கிட்ட அதனை காட்ட வேகமாக ஓடி வந்தான். ஆனால் அவளது அண்ணி அஞ்சனாவோ ரத்தம் சொட்ட அடிப்பட்ட நிலையில் கீழே விழுந்து கிடந்தாள். அஞ்சனாவின் அந்த நிலையை கண்ட விக்ரம் துடிச்சு போனான். உடனே மருத்துவரை அழைச்சு அவளுக்கு சிகிச்சை கொடுத்தான். நடந்த விவரத்தை கேட்டான். அஞ்சனாவும் அனைத்தையும் விவரமாக சொன்னான். விக்ரம் படித்த இளைஞன். அவனால் அஞ்சனா சொன்ன விஷயங்களை ஏற்றுக்க முடியல. அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வீட்டில் நடந்த விஷயத்த அண்ணன் பாவேஷ்க்கு தொலைபேசி மூலம் தெரிவித்தான். அப்புறம் அஞ்சனா கிட்ட தனக்கு லாட்டரியில் கிடைச்ச 50 லட்சம் ரூபாய் பணத்தை சூட்கேஸில் வச்சு காட்டினான். அஞ்சனா அந்த நிலையிலும் மைதனன் சந்தோஷத்தை கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். பிறகு விக்ரம்கிட்ட அஞ்சனா, தம்பி, இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிராமத்தில் இருந்த கிணறு தான் அப்படின்னு சொல்லி அவனையும் போய் அந்த கிணற்றை பூஜை செஞ்சுட்டு வருமாறு சொன்னான். சரின்னு அண்ணியின் விருப்பப்படி பூஜை சாமான்களை எல்லாம் வாங்கி கொண்டு விக்ரம் அந்த மாய கிணற்றை நெருங்கி பூஜை செய்ய தொடங்கினான். அப்போது அவனது அருகில் ஒரு நடுத்தர வயசு பெண் நின்று இருக்கிறத கண்டான். அந்த பெண் விக்ரம்கிட்ட பேச தொடங்கினான். தம்பி, இந்த கிணற்றை ஏன்பா வழிபடுற? இது நீ நினைக்கிறது போல ஒருத்தரை வாழ வைக்கும் தெய்வீக கிணறு இல்லைப்பா. இந்த கிணற்றுல சூன்யக்காரி அம்பாவோட சாபம் இருக்கு அப்படின்னா. இவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் சொன்னான், அம்மா, இந்த கிணறு தெய்வீக கிணறு தான். இதன் மூலம் எனது அண்ணியின் 2 வரங்கள் நிறைவேறிச்சு தெரியுமா அப்படின்னா. விக்ரமின் இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த பொண் ரொம்ப திடுக்கிட்டா. என்ன, உனது அண்ணி இந்த கிணற்றிட்ட வரம் கேட்டாங்களா? அதுவும் 2 வரங்கள் நிறைவேறிடுச்சா? இனி உன்னோட அண்ணியை யாராலையும் காப்பாற்ற முடியாதே. அவங்க மரணத்தோட பாதையில போயிட்டு இருக்காங்கப்பா என்றாள். அது கேட்டு விக்ரம் அதிர்ச்சி ஆயிட்டான். அந்த பெண்கிட்ட முழு விவரத்தையும் கேட்டான். அந்த பெண் சொல்ல தொடங்கினான். தம்பி, முன்னொரு காலத்துல இந்த இடத்துல அம்பான்ற சூனியக்காரி தங்கியிருந்தா. அவளது வேலையே செய்வன பில்லி சூனியம் வைக்கிறது தான். ஆனால் இதனை அறியாத ஊர் மக்கள் அவளை ஆரம்பத்தில் தெய்வமாக நினச்சி வழிபட்டாங்க. அவள்கிட்ட வந்து வேண்டினா எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு வரத்தால் தீர்வு கிடைச்சிடும்னு நம்பினாங்க. அதன்படியே அம்பாவும் அவங்க கேட்ட வரங்களை எல்லாம் நிறைவேற்றி வச்சா. ஆனால் ஊர் மக்களுக்கு தெரியாது, அம்பா 2 முறை மட்டுமே அவங்க கேட்கும் வரங்களை பிசாசோட ஏவலால் நிறைவேற்றுவா. அதுக்கப்புறம் கொடுத்த 2 வரங்களுக்கு இணையா தன்கிட்ட வரம் கேட்டவர்களை கொன்று அவங்களது உடல்ல இருந்த அந்த ஆத்மாவை பிரித்து தன்னோட மந்திர சக்திக்கு அதை பயன்படுத்திக்குவான்னு. அம்பாட்ட வரம் கேட்டவங்கள் எல்லாரும் 2வது வரம் நிறைவேறியதும் துடிச்சு செத்துட்டாங்க. ஒரு நாள் இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிய வந்தது. இனியும் அவளை விட்டு வைக்க கூடாதுன்னு முடிவு செஞ்சு அவளை அடிச்சு துரத்த அவளுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அம்பா தனது கடுமையான பூஜையை அப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தா. பூஜையின் முடிவில் பூதங்களுக்கு ரத்த சோறு படைச்சுக்கிட்டு இருந்தா. அவளை விடாதீங்கன்னு அந்த ஊர் மக்கள் கத்திக்கிட்டே ஆவேசத்தோட கைகளில் தடியோட விரைஞ்சு வர்றதை அம்பா பார்த்தா. தனக்கு இவங்களால மரணம் ஏற்பட போகுது, தன்னை அடிச்சு கொள்ளத்தான் வர்றாங்கன்னு தீர்மானிச்ச அம்பா, நீ இப்போ பூஜை செஞ்ச இதே கிணற்றில தான் விழுந்து உயிர் துறந்தா. அன்னைய தினத்துல இருந்து அம்பாவோட பிரேதாத்மா இன்னமும் இந்த இடத்துல உலாவிக்கிட்டு இருக்கு. பலருக்கு 2 முறை வரம் அளிச்சிட்டு தனது 2வது வரம் நிறைவேறியவுடன் அவங்கள அம்பா சித்திரவதை செஞ்சு கொன்னுடுவா என்று கூறி முடித்தாள் அந்த நடுத்தர வயது பெண். அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு வெளுத்து போனான் விக்ரம். இவ்வளோ விஷயத்த சொன்ன அந்த பெண்ணிடமே விக்ரம் தனது அண்ணியை காப்பாற்ற ஒரு வழியை கேட்டான். அவளும் சொன்னான், தம்பி, உனது அண்ணி பழைக்கணும்னா அந்த 2வது வரத்தை நீ அம்பாவிடமே திருப்பி கொடுத்துடணும். இல்லாட்டி அந்த 2வது வரம் நிறைவேறாமல் செஞ்சிடணும். விக்ரம் யோசித்து கொண்டிருந்த போதே அந்த நடுத்தர வயது பெண் திடீர்னு மாயமாயிட்டான். அவள் பெயர், ஊர் விலாசம் எதுவுமே விக்ரமுக்கு தெரியாது. என்ன செய்யன்னு தலையை பிச்சுக்கிட்டான்.
அவனுடைய மனசுல எப்படியாவது அண்ணியை காப்பாற்றிடணும்னு எண்ணம் மட்டுமே ஓடியது. விறுவிறுன்னு திரும்பினான். அப்போ விக்ரமின் அண்ணி தனது வீட்டு கொல்லையில கிணற்று சுவர்ல ஏறி கிணற்றுக்குள் தன்னில மருந்து குதிக்க தயாரா நிக்கிறத கண்டான். ஆடி போயிட்டான். அதுக்குள்ள அண்ணி கிணத்துல விழுந்துட்டான். அவளை ஒரு கை ஆழமான கிணற்று பகுதியை நோக்கி இழுத்துக்கிட்டே இருந்தது. அஞ்சனா அவ்வாறு விழுந்த நேரம் அவளுடைய கணவன் பாவேஷும் வீடு திரும்பினான். தம்பி மூலம் தனது மனைவி ஆபத்தில் இருக்கிறத அறிஞ்சு அவனும் மனைவியை காப்பாற்றும் நோக்கில கிணற்றுல பாஞ்சான். அண்ணன் அண்ணி 2 பேருமே கிணற்றில் விழுந்ததை பார்த்த விக்ரமுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்போதுதான் அந்த பெண் சொன்னது நினைவுக்கு வந்தது. அம்பாவின் 2வது வரம் நிறைவேறக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம்னு சிந்திச்சவன் ஓடி போய் தனக்கு கிடைச்ச 50 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்தான். மனசை தேர்த்துக்கிட்டு, அம்பா, நீ கொடுத்த இந்த பணம் என்னும் வரம் எனக்கு தேவையே இல்லை, இப்போவே நான் அதை எரிச்சிடுறேன்னு சொல்லி அந்த பணத்தை முழுசுமா அடுப்புல வச்சு பற்ற வச்சான். அவ்வளவுதான். கிணத்துக்குள்ள அஞ்சனாவை இழுத்து சென்று மேலும் மேலும் மூழ்கடித்து கொண்டிருந்த அந்த கை திடீர்னு மறைஞ்சது. அஞ்சனா அவளது கணவன் பாவேஷின் கண்களுக்கு தட்டுப்பட்டான். பாவேஷ் பத்திரமா அவளை காப்பாற்றி அழைச்சு வந்தான். ஒரு பெரும் மரணவாசல் வரை சென்று அஞ்சனா திரும்பினான்.